நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குட் மார்னிங் செல்விமா. சார் சார் வாங்க சார் உட்காருங்க. என்ன சார் ஆச்சு? அந்த ஆளை பாத்தீங்களா? பேசுனீங்களா? போன்ல தான் பேசினேன். ரொம்ப பிஸியா இருக்கானா, நேர்ல சந்திக்க முடியல. நீங்க சொன்னதுனால நான் வேற எந்த முயற்சியும் பண்ணல. எங்கேயும் வெளியே போகாம ஹோட்டல் ரூம்குள்ளே இருக்கேன். நேத்து 3 தடவை போன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு காலையில 3 தடவை போன் பண்ணிட்டேன். ரொம்ப பிஸியா இருக்கேன், ஃப்ரீயா இருந்தா சந்திக்கலாம்னு சொல்றான். மற்ற விஷயமா இருந்தா போன்ல சொல்லலாம், இதை எப்படிமா சொல்ல முடியும்? அவரை எப்ப சார் பார்க்க முடியும்? இன்னைக்கு பார்த்துடுறேம்மா. முதல்ல சிஜே ஐஸ்வர்யா போட்டோ இருந்தா கொடுங்க, அதை அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்தாங்க சார். சார், ஒவ்வொரு நிமிஷமும் போகும்போது ஐஸ்வர்யாவோட உயிர் போற மாதிரி எனக்கு தோணுது. ஜிஜி அவளோட உயிரோட விளையாடிட்டு இருக்காரு. செல்விமா, நான் மெத்தனமா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா எனக்கு செஞ்ச உதவிய என்னால மறக்க முடியாதுமா. நீங்க சொன்ன ஆளுங்களா இல்லாம வேற யாராவது கிட்ட முயற்சி பண்ணலாமா? அவங்க கிட்ட இந்த போட்டோஸ் கொடுக்கலாமா? அவன் அளவுக்கு இங்க யாரும் இல்லம்மா. அது மட்டும் இல்ல, 2-3 பேர்கிட்ட சொன்னா குழப்பமாயிடும். அவனே குழப்பம் பண்ணாலும் பண்ணுவான். சரி, நீங்க சொன்ன ஆளுகிட்டே போய் கொடுங்க சார். ஆனா நான் அவரை சந்திக்கணும், அது மட்டும் நீங்க செய்யுங்க. சரிம்மா, இந்த போட்டோவை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வணக்கம் சின்ன தம்பி. சரி, கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் நேற்றே உங்களை சந்திக்க முடியல. என்ன விஷயம்? நேற்றே ஃபோனில் சொன்னேன்ல, சென்னையிலேருந்து 2 பேர் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ஃபோட்டோஸ் இருக்கா? இருக்கு. இவங்களை நீ பார்த்துருக்கியா? இல்லை, நான் பார்க்கல. பின்ன ஃபோட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சியான? நான் முன்ன பின்ன பார்க்காதவங்கள ஃபோட்டோவில் பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுவேன். நான் இவங்களை பார்க்கல. இவன் பேர் ஜிஜே, பொண்ணு பேர் ஐஸ்வர்யா. பொண்ணை லண்டனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவன் ஏமாத்தினா குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஏமாந்துறதா? அவன் சாதாரண ஆள் இல்லைப்பா, ஜெகதல பிரதாபனா. தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? இந்த ஆளை பார்த்தாலே தெரியுதே, இவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக பொண்ணை கூட்டிகிட்டு வரல, வேறு எதுக்கோ கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. உனக்கு எப்படி தெரியும்? பெரிய அளவில் ஃப்ராடெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போயிருப்பானே. ஆமாம், ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுதே. ஃபோட்டோவை பார்த்தே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற உன்னால அவங்க மலேசியாவில் எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. முடியாது. முடியாதா? ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. தேடணும், தேடித்தான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், இந்த ஃபோட்டோ யார் கொடுத்தா? அவங்க மனைவி செல்வி இங்கே வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்லியிருக்கேன். நம்பினவங்களை என்றைக்குமே கைவிட மாட்டான் அந்த சின்ன தம்பி. சரி, செல்வி உன்னை பார்க்கணுமா? நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னா? நாளைக்கு சந்திக்கலாம். எந்த இடம்னு அப்புறமா ஃபோனில் சொல்கிறேன். பை.
சொன்னதுல இருந்து எடுத்து வச்சிரு. ஐயா இப்ப வந்துருவாரு. என்ன? வணக்கம் ஐயா. அம்மா, ஐயா இந்த மேல இருந்து வரலையா? இல்ல, ஐயா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இருங்க, சீக்கிரமா ready ஐயா பண்ணு. போய் கொடுக்குறேன். போ, இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஐயாவை பார்க்கணும். அவங்க வெயிட் பண்ணுங்க. ஐயா, என்ன கர்ணா, போனா? ஆமாங்க ஐயா. இருக்கிற 4 போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். உன் போன்ல கூப்பிட்டானுங்களா? யாரு, மந்திரியா? ஆமாங்க ஐயா. காலையிலேயே பொட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டானா? அனுப்புற வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அனுப்பி வைக்கிறதா நீயே சொல்லிரு. அண்ணன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வந்துரும். என்ன ஆளுங்களா வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா. சொல்லவே இல்லை நீ. கர்ணா, ஐயா. யாராருக்கு பொட்டி அனுப்பணுமோ ஃபோன் பண்றதுக்கு முன்னால அனுப்பி தொலை. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. என்னையா இன்ஸ்பெக்டர், வழக்கமா காக்கி சட்டை போட்டு கம்பீரமா மாமூல் வாங்கிட்டு போவ. இன்னைக்கு நான் யூனிஃபார்ம் இல்லாம வந்து உம்முன்னு நிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னங்க? வணக்கம் ஐயா. டிஃபன் ரெடியா என்னம்மா? இருக்கு, சாப்பிட்டு போலாமே. இப்போ டிஃபன் சாப்பிட்றதா முக்கியமா? எவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்காங்க. உனக்கு எப்ப சாப்பிட சொல்றது எப்ப தூங்க சொல்றதுனே தெரியாது. என்னையா நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். ஏப்பா, இன்ஸ்பெக்டர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? ஐயா வேணான்னு சொல்லிட்டாருயா. ஐயா வீட்டுக்கு வந்தா ஏதாவது சாப்பிடணையா? எனக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க ஐயா. அப்ப பிராண்டி விஸ்கி சாப்பிடு. சாப்பிடுவீல? சாப்பிடுவோம் ஐயா. என்ன விஷயமா பார்க்க வந்த? ஐயா என்னை இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஐயா. எந்த ஊர்ல போட்டிருக்கானுங்க? திருநெல்வேலி பக்கமா போட்டிருக்காங்க ஐயா. தம்பி ராசா, இந்த ஊர்ல நீ வசூல் ராசாவா இருந்த. திருநெல்வேலிக்கு போனா அவனுக்கு மாமூல் கொடுக்கறதுக்கு பதிலாக அல்வா கொடுத்துருவானுங்கன்னு ஃபீல் பண்றியாக்கும். ஐயா இன்னும் போய் ஜாயின் பண்ணவே இல்லை. லீவில் தான் ஐயா தொடர்ந்து இருக்கேன். ஐயா நான் இங்கேயே இன்ஸ்பெக்டரா இருக்கிறது ஐயா மனசு வச்சா. யோ, நீ எல்லாம் நான் சொல்றது கேட்குற ஆளு. ஒன்ன மாதிரி ஆளுங்க தான் என் ஏரியாவில் இருக்கணும். சரிங்க ஐயா. அப்புறம் உங்க கான்ட்ராக்ட் மேட்டர்லாம் பேசிட்டேன். Thanks, sir. கமிஷனோட போங்க. எஸ் சார். ஐயா என் விஷயம். உன்னை திருநெல்வேலிக்கு மாத்தி உத்தரவு போட்டானுங்கல்ல? ஆமாங்க ஐயா. அந்த ஆர்டர் கொண்டு வந்திருக்கியா? கொண்டாந்துருக்கேன். எடு. இந்தாங்க. இதான் ஆர்டரா? ஆமாங்க ஐயா. நீ போய் முதல்ல வேலை பார்த்த ஸ்டேஷன்லயே வேலையை பாரு. நான் பார்க்க வேண்டிய ஆளுங்களை பார்த்து பேசிக்கிறேன். ரொம்ப போ. தேங்க்ஸ் ஐயா. போ. நிறைய வாங்கியா, தைரியமா வாங்கு. கர்ணா ஐயா. அப்புறம் வேற என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன? நம்ம ரமேஷ் வந்திருக்காப்ல. எதுக்கு? ஏதோ அவங்க தங்கச்சி கல்யாணமா. நான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணுமாமா? தை பிறந்தாலே விட மாட்டானுங்களே. வந்திருக்கானா? வந்திருக்காப்ல. கூப்பிடு. ஏப்பா ரமேஷ். ஐயா வணக்கம் ஐயா. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. தங்கச்சி கல்யாணமாமே கர்ணா சொன்னான். அண்ணே ரொம்ப நல்லவண்ணே. 4 கொலை பண்ணிருக்கானே நமக்காக. 4 கொலை பண்ணிருக்கியா? அப்ப ஓன் தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி. ஐயா கல்யாண செலவு கொஞ்சம் பணம் வேணும் ஐயா. எனக்காக கொலை பண்ண உனக்காக நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம்யா. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? ஐயா பேர பத்திரிக்கையில போடலான்னு இருக்கேன். வேணா, நான் விடவா போறேன். போட்டுக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பொண்ணு மாப்பிள்ள பேரை விட சிறுசா போட்டுறாத, பெருசா போடு. சரிங்க ஐயா. நான் கும்பிட்டுட்டு நடந்து வர்ற மாதிரி போட்டோ வீட்டுல இருக்கு. அதை வாங்கிட்டு போய் பிரஸ்ல கொடுத்து கல்யாண பத்திரிகை கவர்ல பிரிண்ட் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. நான் வர்ற அன்னைக்கு கட் அவுட்லாம் வையா. சரிங்க ஐயா. பொண்ணு தாயி. என்னங்க? என்ன முகமெல்லாம் வாடி இருக்கு? டிஃபன் சாப்பிடலன்னு ஃபீல் பண்றியாக்கும். முடியட்டுமா, சாப்பிட்றேன். வணக்கம். இவன் தங்கச்சி கல்யாணமா. ரொம்ப விசுவாசமானவன். எனக்காக 4 கொலை பண்ணியிருக்கான். இன்னும் சொன்னாலும் பண்ணுவாம்மா. கல்யாண செலவுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பு. போ. சரிங்க. ரொம்ப போய் நன்றிங்க ஐயா. பாப்பா. என்ன கருணா, வேற ஏதாவது இருக்கா? இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னையா வக்கீல், சந்தோஷமா வந்திருக்க? கேஸை ஜெயிச்சிட்ட போல இருக்கு. பின்ன இல்லைங்களா ஐயா, நீங்க மணல் கடத்துனீங்க. நான் கடத்தல, நான் சொல்லி என் பசங்க கடத்தினாங்க. அதை ஒரு தாசில்தார் தட்டி கேட்டான். அவனை லாரி ஏற்றி என் பசங்க கொண்டுட்டானுங்க. நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தாசில்தாரை கொள்றதுக்கு உங்களுக்கு இல்லாத உரிமையான அவரும் சொல்லிட்டார். ஆனால் அதை நேரில் பார்த்த ஒருத்தன் கடத்துனது என் பசங்க, ஏன் லாரிங்கன்னு என் பேரை கோர்ட்டில் சொல்லுவேன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே அவன் சொன்னானா இல்லையா? நீ அதை மட்டும் சொல்லு. என் ஆர்கியூமெண்ட்ல அசந்து போய் அவன் வாயே திறக்கலிங்க ஐயா. ஓஹோ, ஓ ஆர்குமெண்ட்ல. நேத்து உங்க ஆளுங்க அவன்கிட்ட போய் உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு விட்டுடுன்னு சொன்னப்ப விடமாட்டேன்னு வீராப்பா பேசுறான்ல. இன்னைக்கு நான் கேட்ட கேள்வியில கூண்டுலே ஒண்ணுக்கு போயிட்டாயா. நீ கேட்ட கேள்வியில. ஆமா, அவர் பெரிய வக்கீலு, அவர்கிட்ட பேசி வீணா மாட்டிக்காதேன்னு சொல்லி என்னை பத்தி அவன்கிட்ட யாரும் சொல்லிருக்காங்க போல் இருக்கு.
உன்னை பத்தி. ஆமா ஆமா. அப்போ இந்த கொலை கேஸ்ல இருந்து என்ன நீ தான் காப்பாத்தின இல்ல? பின்ன இல்லீங்களா? கர்ணா, என்னங்கய்யா? அந்த அம்மாவும் பிள்ளைங்களையும் கூட்டுவா. எந்த அம்மாவும் பிள்ளைங்களையா? வருவாங்க பாரு. என்னப்பா? ஐயா அதை வந்துட்டங்கய்யா. என்னம்மா டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்யா. பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? கொடுத்தேன்யா. உன் புருஷனால உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் ஸ்கூல் கட் ஆகி போச்சு. எக்ஸாம் டைம் வேற. என்ன பாக்குற? நீ கேட்ட கேள்வியில கூண்டுலயே ஒண்ணுக்கு போனான்னு சொன்னீல, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க நேத்தே கடத்திட்டு வந்து வச்சுட்டேன். இப்ப தெரியுதா அவன் ஏன் வாயை திறக்கலன்னு? என் வக்கீலு, நீ கோர்ட்டுக்கு போய் புடுங்காதெல்லாம் நான் கோர்ட்டுக்கு வெளியே இருந்தே புடுங்குவேன். அவனை ஏன் பின்ன கோர்ட்டு வரைக்கும் போக விட்டேன்னு கேட்கிறேன். கோர்ட்ல மணல் கடத்துனது ஏன் பசங்க நாம சொல்லல இல்ல, தாசில்தார கொண்டது ஏன் பசங்க நாம சொல்லல இல்ல. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என்னை பத்தி தப்பு தப்பா பத்திரிக்கைக்காரங்க எழுதிருவாங்கயா. ஒரு 4 வாரத்துக்கு அட்டைப்படத்துல ஏன் போட்டா தான் ஏன் போடுவான், கையெடுத்து கும்பிட்ட மாதிரி. இதெல்லாம் எனக்கு தேவையா? டே கர்ணா. ஐயா. அம்மாவையும் பிள்ளைங்களையும் பத்திரமா அனுப்பி வை. சரிங்கய்யா. ஏசி கார்ல அனுப்பி வை. சரிங்கய்யா. போற வழியில பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கறத வாங்கி கொடு. சரிங்க. கூட்டு போங்கம்மா. யோ வக்கீலு ஐயா. எனக்கா கோர்ட்ல குறைச்சில, அது கூலி உள்ள கொடுப்பாங்க, போய் வாங்கிக்க. சரிங்க ஐயா. ஹலோ. ஐயா இருக்காரு, இருங்க. ஐயா ஃபோன். ஹலோ, லைன் சிங்கப்பெருமாள் தான் பேசுறேன். ஆமா சொல்லியா, நான் தான் பேசுறேன். இது என்னையா சொல்ற? என் மகனை கொலை பண்ணிட்டாங்களா? யோ, அவன் ஏமாந்தானாயா? அவன் ஏன் மகனை தெரியுமா? நல்லா பாத்தீங்களா? யோ, நல்லா பார்த்து சொல்லுங்கய்யா. ஏன் மகனான்னு சொல்லுங்கய்யா. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கீங்களா? வந்து பார்க்கணுமா? யோ, பொண்ணு தாயே, பொண்ணு தாயே. என்னங்க? பொண்ணு தாயே, நம்ம மகனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம்மா. என்னப்பா இது போட்டோ? என்னப்பா ஜிஜி போட்டோவும் அவரோட பொண்ணு போட்டோவும் வச்சிருக்கீங்க? இது எதுக்காக வச்சிருக்கீங்க? நான் எடுத்து வைக்கல. பொண்ணை விற்கிறதுக்கு அப்பம் கிளம்புன உடனே ஏன் போனா எதுக்கு போனான்னு தெரியாமல் பொண்டாட்டிக்காரி பின்னாலேயே கிளம்பி வந்துட்டா. விற்க வந்தவன் ஜெயிக்க போறானா, காப்பாற்ற வந்தவன் ஜெயிக்க போறாளா, கணவனா மனைவியா? யாரு அந்த ஜிஜியோட ஒய்ஃபா? அவங்க பேர் செல்வி. அவங்க வந்து இறங்கின உடனே நம்மளை பற்றி தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட நம்மளை பற்றி சொல்லி இந்த ஃபோட்டோவை கொடுத்து நம்மளை தேட சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் நம்மகிட்டே தான் இருக்காங்க. நாம அவங்க 2 பேரை தேட போகிறோம். எப்படி? சூப்பர். நாளைக்கு அந்த செல்வியை மீட் பண்ண போகிறேன். அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணி வைக்கணும், நல்ல தம்பி வர்ற வரைக்கும். எப்போ வருவாரு? என்ன கேள்வி கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் நீ செய். அந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணு. ஓகே. ஓபன் பண்ணியா.
இரு 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 மகராஜ் யா என்னையா யாரியா யாரியா உன்னை கொலை பண்ணது யாரியா ஏய் என் பேரை காப்பாத்துவ நினைச்சேன் உனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கலடா நானு யாரு யாரா யாரு என் மகனை இங்க கொண்டு வந்தது யாரு யாரியா இன்ஸ்பெக்டர் ராஜதானி சார் எங்கயா எங்க வர அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காரு சார் என் மகன் உயிர் போயிருச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒய்வுக்கு சுகம் ஊருக்கு போயிருக்கானா டிஜிபிக்கு போன் போடு டிஜிபிக்கு போன் போடு நான் அவர்கிட்ட பேசுறேன் சீக்கிரம் போடு ஹலோ அண்ணா பேசுறேன் டிஜிபி சார் நான் லைன் சிங்க பெருமாள் பேசுறேன் என் மகனை எவ்வளவு கொலை பண்ணிட்டா சார் என்ன சார் நிர்வாகம் பண்றீங்க இதான் நீங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற லட்சணமா என்னமோ ஊர்ல இருக்க ரவுடிங்க தாதாக்கெல்லாம் என்கவுண்டர்ல சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அறிக்கை விட்டீங்க ஜனங்களை ஏமாத்துறதுக்கு சீன் போடுறீங்களா கொன்னது யாருன்னு எனக்கு உடனே தெரியணும் இல்ல நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டேன் போடு எவனாவது மினிஸ்டருக்கு போடு அண்ணே எந்த மினிஸ்டர் எவனாவது ஒரு மினிஸ்டருக்கு போடு போடு என்னடா அண்ணே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க வேற எவனுக்காவது போடு போடு என்ன அண்ணே இவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காருண்ணே வாங்கும் போது மட்டும் ஆன் பண்ணி வச்சிருப்பானுங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னா நம்மளை தேடி வந்து நிப்பானுங்க காரி ஆகணும்னா காலில் வந்து விழுவானுங்க நமக்கு ஒண்ணுன்னா ஒரு பயம் வந்து நிக்க மாட்டான் போக மாட்டாடா கொலை பண்றவன் யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டாடா போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருப்பேன் இருப்பேன்டா உண்ணாவிரதம் இருப்பேன் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் டேய் உட்காரு உட்காரு நீ உட்காரு உட்காரா ஏ வக்கீல் கோர்ட்ல இருந்தா நீ உட்காரியா உட்காரு நீ உட்காரு எல்லா பத்திரிகையாளர்களும் போன் பண்ணு வர சொல்லு எல்லா டிவி சேனல் போன் போடு இந்தி இங்கிலீஷ் ஒரு சேனல் விடாத எல்லாரையும் வர சொல்லு எல்லார்கிட்டையும் நான் பேசணும் பேசுறேன் சீக்கிரம் போடு ஏண்டி எழுதுற ஏய் 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 இருடி நிறுத்துறி 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 நீயும் போய் சேர்ந்துடாத கல்யாணமான காலத்துல இருந்து அழுது அழுது தாண்டி சாதிக்கிறேன் போதும் நிறுத்து டேய் டேய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு டிவி பத்திரிக்கை யாரு வர வேணா வீட்டுக்கு வர சொல்லு யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வர சொல்லு டாக்டர் கூப்பிட்டியா அழுகாத அழுகாதடி பேஷண்ட்ஸ் எல்லாம் பயப்பட போறாங்க இவ என்ன மொழியில அழுகிறான்னு எனக்கே புரிய மாட்டேங்குது நீங்க தான் டாக்டரா ஆமா சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்களா இதுக்கு முன்னால பண்ணிருக்கீங்களா ஆபரேஷன் இல்ல பழகுறீங்களா என் மகன் மேல கத்தி படக்கூடாது கத்தி இல்லாம எப்படி சார் ஆபரேஷன் பண்ண முடியும் பண்ணணும் பண்ணணும்யா பார்த்தா தெரியுதுல்ல கொலைன்னு தெரியுதுல்ல கத்தியில குத்துனா இல்ல உடஞ்ச கண்ணாடியில குத்தணும் ரிப்போர்ட் எழுதி கொடு ரிப்போர்ட்ட கொடு கண்ணா அண்ணா ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வாணி தப்பா நினைச்சுக்காதீங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து பாருங்க கண்ணா அண்ணே டாக்டர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வா சரிங்கண்ணே போ டாக்டருக்கு ஏதாவது கொடு சரிண்ணே எனக்கு நீ பண்ணுவன்னு பார்த்தேன் உனக்கு உனக்கு என்ன பண்ண வச்சிட்டியடா இழுக்க வச்சிட்டியடா அப்பா கார்ல எருங்கப்பான்னு கார்ல ஏத்தி விடுவீங்க இப்ப ஒன்ன கார்ல ஏத்தி கொண்டு போய் வச்சிட்டியடா டேஸ்மாயில வண்டியில ஏத்து பாத்து ஹலோ காவேரி என்னம்மா எப்படி இருக்க
இப்ப ஐஸ்வர்யா விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். என்னம்மா? ஹலோ. நான் பாக்குறேன். சரி, நான் பாக்குறேன். சரி சரி. தேங்க்யூ. அவர் எங்க இருக்காரு? நான் சொன்ன சின்ன தம்பி அவர் தான். வணக்கம் சின்ன தம்பி. இவங்க தான் செல்வி. செல்வி சிவகுழந்து சொன்னார், ஃபோட்டோலாம் கொடுத்தாரு. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன நேரில் மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாமா, என்ன விஷயம்? என் பொண்ணு ஐஸ்வர்யாவை உயிரோட நான் சென்னைக்கு கூட்டிட்டு போனோம். நீங்க தான் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இவரோட செகண்ட் ஒய்ஃபா நீங்கள்? எப்படி தெரியும்? தெரியும், இந்தியாவிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். சரி சின்ன தம்பி, எனக்கு உதவி பண்ணுவீங்களா? என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால தான் அவங்க முன்னாடி வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? இல்ல உதவி பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? உதவின்னு சொல்றீங்க, அப்புறம் பணம் தருவீங்க. ஐஸ்வர்யா நீங்க பெற்ற பொண்ணு இல்லை, இருந்தாலும் அவளை காப்பாற்ற துடிக்கிறீங்க. மனசு பதறி போய் மலேசியா வரைக்கும் பறந்து வந்திருக்கீங்க. அந்த பாசத்துக்கு விலை பேசினா நான் பாவிங்க. எனக்கு பணம் வேணாம், ஒரு பைசா கூட வேணாம். சிங்கிள் பைசா கூட வாங்காம உதவி பண்ணாதான் நான் மனுஷன். ரொம்ப நன்றி சின்ன தம்பி. நன்றியை இப்போ சொல்ல வேண்டாம். ஆனால் மேடம், நான் எனக்கு தான் பணம் வேணாம்னு சொன்னேன். இந்த வேலைக்காக நான் பல பேரை யூஸ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். மலேசியா பூரா தேடணும், கார் கொடுக்கணும், அதுக்கு பெட்ரோல் கொடுக்கணும், போகிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும். ஜிஜே இங்கே எதுக்காக வந்தார்? பொண்ணை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறார்? அவருக்கு பேக்ரவுண்டில் யார் இருக்கா? பேக்ரவுண்டில் இருக்கவங்க பலசாலியாக இருந்தால் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? அதுக்கெல்லாம் பணம் வேணும். எனக்கு நீங்கள் சிங்கிள் பைசா கூட கொடுக்க வேண்டாம். எவ்வளவு வேணும்? உங்கள் பொண்ணு உங்கள் கைக்கு வரும், அதுக்கப்புறம் பில்லு வரும், அப்போ கொடுங்க. பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பொண்ணு வேணும். வரும். மேடம், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? ஜிஜே மாதிரி ஆளோடலாம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? பெத்த பொண்ணை கடத்திட்டு வரவனை விஷம் வச்சு கொல்லணும். தமிழ் பண்பாடு தடுக்குதில்ல. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி தானே? சின்ன தம்பி, சாரி சாரி சாரி, உங்கள் பர்சனலை பற்றி பேசக்கூடாது, தப்பு. பொண்ணோட வரேன், பை. ஓகே, சந்திப்போம். பணம் வேண்டாம் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டு போறேன். பரவாயில்ல, எனக்கு என் பொண்ணு வேணும், அதுதான் முக்கியம். வாங்க போலாம். நல்லா இருக்கியா? அது அவங்க எங்கதான் இருக்காங்க? நீ அவங்கள தேடிட்டு இருக்கியா? இனிமே யாருடா என்ன அம்மான்னு கூப்பிடுவாங்க? என்ன பாவி கொண்டானோ? ஏன்டா உன்னை கொண்டிருக்காங்க? ஏன் இப்படி நடந்தது? ஹலோ, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, மந்திரி பேசுறாங்க. ஹலோ, என்ன ஆறுதல் சொல்லி என்னையா பண்றது? இருந்த ஒன்றையும் பறி கொடுத்துட்டனே. உங்க மந்திரி சபையே கூடி இரங்கல் தீர்மானம் போட்டாலும் சரி, ஏன் துக்கம் தீராதியா? வேணாயா, உங்க ஆறுதல்லாம் வேணாம். உங்க போலீஸ் கிட்ட சொல்லி என் மகனை கொண்டவன கண்டுபிடிக்க சொல்லுங்க. அத பண்ணுங்க.
சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. வந்துருச்சு சார். அதுல என்ன இருக்கு? கண்ணாடி பாட்டில் குத்திருக்காங்க சார். ஓகே ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க சார். பாத்தீங்களா, சிங்கம் பெத்த மகன் செத்து புணமா கிடக்கான். நீங்க தானே டிஜிபி, கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். அண்ணே டைம் ஆச்சுண்ணே, எடுத்துடலாண்ணே. ஏய், பாடியே எடுக்கிறதா? எப்படா, எப்படி எடுக்கிறது? என் மகனை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு அவனை வெட்டணும். அவனை கொண்டுட்டு தாண்டா பாடி எடுக்க விடுவேன். என் மகனை புதைக்கிற இடத்துல முதல்ல அவனை புதைக்கணும், அதுக்கப்புறம் நான் பாடி எடுக்க விடுவேன். சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சீரியஸா தேடிட்டு இருக்கோம் சார். நல்ல விதமா காரியங்களை பண்ணுங்க ப்ளீஸ் சார். எப்படியா, எப்படி பண்றது? என் மகனுக்கு மண்ணு போறத நான் பார்க்கணுமா? முதல்ல அவனுக்கு நான் மண்ணு போடணும், அது வரைக்கும் பாடி எடுக்க விட மாட்டேன். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எல்லாரும் வந்திருக்காங்க, சீக்கிரம் பாடி எடுக்க சொல்லுங்க சார். எடுக்க சொல்லு. அவனை கண்டுபிடிச்சு என் முன்னால கொண்டு வந்து நிறுத்தணையா? எடுக்க சொல்லு. என்ன கலை, அவங்க சொன்னது உண்மையா? நீ கொலை பண்ணியா? கலை, இங்க பாரு, சொல்லு, நீ கொலை பண்ணியா? சொல்லு, சொல்லு கலை. அரசே, கொலை பண்ற அளவுக்கு நம்ம பொண்ணு போக மாட்டாமா? இவ ஏன் கொலை பண்ணணும் முதல்ல அதை சொல்லு. ஏங்க, இவ குத்துறத பார்த்து அவங்க சொல்லிட்டு போறாங்க, அப்ப என்ன அது பொய்யா? அரசி, யாரோ யாரையோ குத்தி இருக்கலாம், அந்த இடத்துல இருந்திருப்பா, அதை வச்சுக்கிட்டு இவதான் கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. கொலை பண்றது என்ன சாதாரண விஷயமா? வீட்டுல இருக்கும் போதே சில சமயம் அவ என்ன பண்றா ஏது பண்ணான்னு அவளுக்கே தெரியாது. வெளியே போனப்ப கொலை பண்ணாலா இல்லையாங்கிறது அவளுக்கே தெரியாதுல்ல. தெரியாம பண்ணிருக்கலாமே நீயே சொல்ற, அப்புறம் எது கொலை பண்ணிருக்கேன்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க, இப்ப எனக்கு தெரியணும், அவ தெரிஞ்ச பண்ணாலா தெரியாம பண்ணாலான்னு. சரி கேளு. சொல்லு கலை, சொல்லு. சொல்லுமா. நான் தான் அம்மா கொலை பண்ண. நான் தான் கொலை பண்ண. யாரு? யாருமா? அவ யாருன்னே எனக்கு தெரியாதும்மா. நான் எப்படி போனேன், எங்க போனேன், எதுவுமே எனக்கு தெரியலம்மா. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் எனக்கு எதிர நின்னா. அப்ப நீ தெரிஞ்சதான் கொலை பண்ணியா? அம்மா, எனக்கு அந்த நேரத்துல வேற என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏற்கனவே என்னால உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை.
உதய், நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா உதய்? சொல்லுங்க, நீ நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா? நான் ஏன் இப்படி பண்ண? கண்ணா, நீ உள்ள கூட்டிட்டு போ. அம்மா, நான் எப்படி பண்ண? உதய், உதய், மா போன கூட ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கப்பல் கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு உங்ககிட்ட முறைச்சிக்கிட்டு போனாரே அந்த அம்பிகா டிராவல்ஸ் ஓனர், அவர் தான் உங்களை பழி வாங்குறதுக்காக நம்ம தம்பியை கொலை பண்ணிருப்பாரோ? அவன் தான் அடுத்த நாளே வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டான்ல, அவன் பண்ணியிருக்க மாட்டான். அப்ப அந்த மந்திரி பண்ணிருப்பாரோ? எந்த மந்திரி? உங்களால இலாக்கா பறி போனதுமே நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா பாத்துக்கலாம்னு சொல்லி சவால் விட்டு போனாரே அந்த மந்திரி. உனக்கு அறிவு இருக்காயா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னையா சொல்லியிருக்கு? உடஞ்ச பாட்டில் வச்சு குத்தி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? மந்திரி பண்றதா இருந்தா ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கொண்டு போய் உடஞ்ச பாட்டில் வச்சு ஏயா குத்துறான்? கார்ல பாம்பு வச்சு கொலை பண்ணிருப்பான், கூலிப்படை ஏவி விட்டு கொலை பண்ணிருப்பான். இப்பெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தானே பண்றானுங்க. அப்படியே கொலை பண்ணாலும் அவன் என்ன தடையா கொலை பண்ணிருக்கணும்? என் மகனை ஏயா கொலை பண்றான்? அண்ணா, என்ன? டிஜிபி வந்திருக்காரு, கீழே வெயிட் பண்றாரா? அவனை வணக்கம் சார். உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார், நீங்களே துக்கத்தில் இருக்கீங்க. நான் துக்கமாக இருந்தா நீங்கள் காஃபி சாப்பிட மாட்டீங்களா? துக்கத்தில் பங்கு கொள்றீங்களாக்கும். வேணாம், நாங்களே துக்கப்பட்டுக்கிறோம். கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் தெரியல சார். இதை சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? இந்த இளவை போன்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏயா கவர்மெண்ட் கார்ல பெட்ரோல் போட்டு வந்து வேஸ்ட் பண்றீங்க? உங்க மகங்கிறதால நீங்க கோவப்படுறீங்க சார். நாங்க இன்னும் கொலைகாரனை தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். வேணாம், நீங்க தேட வேணாம், நான் தேடிக்கிறேன். கர்ணா, அவனை தேடி கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்லிட்டு வெட்டு. இவர் வீட்டில் போய் வச்சு வெட்டு. சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அப்படிதான் பண்ணுவோம். உன் வீட்டில் வந்து வெட்ட சொல்லுவேன், உன் ஆபீஸ்ல வந்து வெட்ட சொல்லுவேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. இனிமே என்ன பார்க்க இங்க வர வேணாம், போங்க. சார், அவசரப்படாதீங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார், போங்க. இல்ல சார், நான் சொல்றத போங்க சார். போகலன்னா நான் வேற ஏதாவது பேசிடுவேன். இனிமே உங்களை நம்புறதை விட என் பசங்களை நம்பினா தான் நடக்கும். டே கர்ணா அண்ணே, கொலை பண்ணது யாருன்னு 2 நாள்ல தெரியணும். நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லு. சரிங்கண்ணே. ஆளுக்கு ஒரு புது ஸ்கார்பியா கார் கொடுத்து அனுப்பு. சரிங்கண்ணே. அஷ்டமி நவமி 4 நாள் அனுப்பாம இருந்துடாத, உடனே அனுப்பு. சரிங்கண்ணே. அந்த டிஜிபிக்கு நாம வேலை கொடுப்போம். சரிங்கண்ணே. நான் செந்தமிழரசி ஐபிஎஸ் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷனா? என் பொண்ணு ஒரு கொலை பண்ணிருக்கா. பாடி எங்க இருக்கு, என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப வீட்டுல இருக்கா. வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஐயோ அரசே, என்ன பேசுற நீ? என் பொண்ணு கொலை பண்ணிட்டா, வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு சொல்ற? கொலை பண்ணது உண்மைதானே? அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த சூழ்நிலையில பண்ணான்னு யோசிச்சு பாரு. எந்த சூழ்நிலையில பண்ணாலும் கொலைதான். அது கொலை இல்ல, செல்ஃப் டிஃபென்ஸ். தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் அந்த செயலை செஞ்சிருக்கலாம். என்ன அது எப்படி கொலையா இருக்கும்? இருக்கலாங்க, ஆனா சட்டப்படி தானே நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாரு அரசி, நம்ம பொண்ணு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலா இருக்கா. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், அது இதுன்னு சொல்லி என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? அவ கொலை பண்ணிருக்கிறது உண்மை, சட்டப்படி தானே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அரசி, ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள போய் பேசுவோம், வா வா ப்ளீஸ். இருக்கலாங்க, சட்டப்படி உள்ள போய் பேசுவோம், வா.
அரசி அரசி நீ ஒரு போலீஸ் ஆபீசரா தான் யோசிக்கிறே தவிர ஒரு தாயை யோசிக்க மாட்டேங்கிற. அவளை வளர்க்கறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. அவ சுயநினைவு இல்லாம ஏதோ பண்ணிட்டா. இந்த நேரத்துல ஏதோ பேசி அவளை துன்புறுத்துற என்ன? எனக்கு சுயநிலை இல்லாதவன நீங்க தான் சொல்றீங்க. அவ எப்பவுமே அப்படியா இருக்கா? சுயநிலத்தோட தான் அவனை கொலை பண்ணேன்னு அவளே வந்து என்கிட்ட சொல்றா. உங்ககிட்ட வந்து அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ண அதனாலதான் கொலை பண்ணேன்னு உங்ககிட்ட வந்து அழுது சொல்லல. இந்த பாரு அரசி, எந்த வாக்குமூலத்தையும் பொய்னு சொல்லி கோர்ட்ல போட்டு உடைக்க முடியும். உனக்கு இது தெரியாதா? என்னங்க நீங்க ஒரு ஜட்ஜ். நீங்க ஒரு ஜட்ஜ். நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். நீ ஒரு போலீஸ் ஆபீசரா பேசிட்டு இருக்க, நான் ஒரு பெத்த அப்பனா பேசிட்டு இருக்கேன். என்னங்க? நான் என் பொண்ணை காப்பாத்தணும். என்னங்க, நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். அது 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 என் உடம்புல ஊறி போயிருக்கு. அது என்னால மாத்திக்க முடியாது. என் மனசுக்கு விரோதமா நான் என்னைக்குமே நடந்ததில்ல. நான் போய் சொல்ல மாட்டேன். அது என் பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் போய் சொல்ல மாட்டேன். நாளைக்கு போலீஸ் வந்து இதெல்லாம் நீங்க ஏன் மறைச்சீங்கன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? அது தப்பா போயிடாது. ஏன் ஏன் எந்த போலீஸ் அதிகாரியும் வாக்குமூலத்தை மாத்தினது இல்லையா? கேஸ மாத்தி போட்டது இல்லையா? அங்க நடந்த கொலை உண்மையா பொய்யான்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்புறம் ஏன் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம்? இது பாருங்க, அடுத்த போலீஸ் ஆபீசருங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் அப்படி நடக்க மாட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன். என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க மாட்டேன். அதான். சரி, அப்போ போலீஸ் வந்தா கலையை ஹேண்ட் ஓவர் பண்ண போற. ஆமா. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் சொல்ல போற. ஆமாங்க, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கலாங்க. சரி, நான் விட போறதில்ல. நான் அவளை காப்பாத்த போறேன். என் பொண்ணு சுய நினைவு இல்லாத நேரத்துல தான் இந்த கொலை நடந்திருக்கு. நான் ப்ரூவ் பண்றேன். என்னங்க இது? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? பாரு. எனக்கு இது லாக் பண்ணிருக்கீங்க. எனக்கு கதவு தரங்க. உதய், நான் சொல்ற வரைக்கும் யாரும் கதவு திறக்க. புரியுதா? எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கதவு தரங்க. எனக்கு இது ரொம்ப தப்பா போயிடும். நீங்க கதவு தரங்க. மாமா மாமா எங்க கூட்டி போறீங்க அவளை? கலைப்பா மாமா சொல்லுங்க மாமா. மாமா எங்க கூட்டி போறீங்க அவளை? கலை எங்க போற? கலை எங்கப்பா? மாமா சொல்லுங்க மாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க மாமா? மாமா மாமா எங்க மாமா கூட்டிட்டு போறீங்க? வாமா. கலைப்பா. என்ன பாரு கலை எங்கப்பா போறோம்? மாமா என்ன உதய்? கதவு தரங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கதவு தரங்க. உதய், கதவு தரங்கப்பா. உங்க உதய் கதவை தரங்க. நான் சொல்றது கேளுங்க. கதவு தரங்க. என்ன யோசிக்கிறீங்க? கதவை தரங்க உதய். உதய், உதய் கதவு தர. அத்தை தட்டுறாங்க உதய். விளையாடாதீங்க. கதவு தரங்க. விளையாடாதீங்க. உதய் கதவு தர. கதவு தரங்க. யாராவது என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? தரங்க உதய். உதய், உதய், உதய் கதவு தர. உதய், மாமா வந்தா பாத்துக்கலாம். முதல்ல தரங்க உதய். உங்க மேடத்தை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? உள்ள ரூம்ல இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க ப்ளீஸ். ரூம் லாக் ஆயிருக்கு. டோர் லாக் ஆயிருக்கா? உள்ள தானே பூட்டிருப்பாங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. உள்ள லாக் பண்ணல, வெளியே தான் லாக் பண்ணிருக்காங்க. வெளியில லாக் பண்ணிட்டு உள்ள இருக்காங்களா? என்ன சார் குழப்பறீங்க? ஓபன் பண்ணுங்க சார். இல்ல, சாவியை வெளியே கொண்டு போயிட்டாங்க. சாவியை வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்களா? யார் கொண்டு போனது? ஸ்பேர் சாவி இருக்கும்ல? இருக்கு. போங்க, அதை போய் எடுத்துட்டு வந்து தரங்க சார். என்ன சார் பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க எடுத்துட்டு வாங்க. சரி.
கலை எங்க? அத்தா சொல்லுங்க மேடம். உங்க பொண்ணு எங்க மேடம்? என் பொண்ணு போயிட்டா. என் பொண்ணு கொலை பண்ணிட்டா, வீட்டில் தான் இருக்கா, வந்து அரெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு நீங்க தானே மேடம் ஃபோனில் சொன்னீங்க. ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். ஆனா அவ தான் என்ன ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளோ சாதாரணமாக என் பொண்ணு போயிட்டான்னு சொன்னா எப்படி மேடம்? இல்ல, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது தெரிஞ்ச உடனே என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டா. மேடம், இப்போ மேலதிகாரிங்க கேட்ட நான் என்ன மேடம் சொல்றது? நான் சொன்னது சொல்லுங்க. தேடி கண்டுபிடிச்சு நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், உங்க மேல எங்களுக்கு மரியாதை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் இருக்கு. நாங்களும் தேடுறோம். நீங்களும் தேடுங்க. எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.